ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். சொல்லு சரண். சரண் ஹாய் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம். நாமக்கல்லில் இருக்க ஏலூர்ன்ட்டு ஊரில் அங்கே தான் இருக்காங்க எங்கள் பெரியம்மா. ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே எதுக்காக போகிறோம் அப்படின்னா கெடா விருந்துக்கு போகிறோம். இன்னைக்கு ஒரு வெட்டு போகிறோம். தேசிக்காக்கு இன்றைக்கி ஒரு புடி. ஸோ ஓகே, ஸோ இது இன்றைக்கி வந்து அங்கே தான் கெடா விருந்து. ஸோ எங்கள் பெரியம்மா வீட்டில் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போடு போடு போடு, கீழே இருந்து எடுத்து போடு. கை தட்டா கை தட்டா கை தட்டு கை தட்டு கை தட்டு. டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க. சரண் சரண் டான்ஸ் ஆடு. டான்ஸ் ஆடு. ஐயோ என் பையன் வெக்கம். ஓ இத வெக்கமா? சரண் டான்ஸ் ஆடு. வெக்கம் பாதி வீக்கம் பாதி. சரணே இங்க பாரு. இங்க வேற ஒரு சண்டை வந்துருச்சு. இவ கொஞ்சம் உனக்கு என்னடா வேணும்? என்னாச்சு? வீடியோல இருக்குது. வீடியோல இங்க பாரு சாமி தா. ஏய் ஏய் சரண் எங்க பச்சங்க தம்பி? அது வாய்க்குள்ள போ. வாய். சரண் இதெல்லாம் ஒரு இல்ல. ஏ பெரியங்க. இதான் எங்க நொண்ணன். இதான் எங்க நொண்ணன். எங்க நொண்ணன் புடி புடி ஓடி இருப்பது. அது பாக்குது அம்மா குட்டி. அம்மா ஆடு பாக்குது. என்னடா என் குட்டி வச்சு பண்றீங்க அப்படின்னு. ஓடி போச்சு சரணே. ஆட்டுக்குட்டி கொடுத்து பாரு. தாத்தா வேற காமிக்கணும். தாத்தா வேற மொட்டை அடிச்சிருக்கிறாரு. இதான் எங்க பெரியம்மான்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என் மூஞ்சி நல்லா இருக்குது. சூப்பரா இருக்குது. ஏன் நல்லா தான் இருக்குது. அதான் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லாவே இல்லை. என் மூஞ்சி நல்லா இல்லை. தேஷ்கா ஹாய் சார். நான் மாத்துறது தெரியாது. இப்போதான் 12 மணி முன்னாடி மாத்துனேன். உட்காந்து உட்காந்து என்ன பண்ணலாம்? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். பாய் திறந்து சொல்லு. பாய் அத்தை போடி. நீ இப்பவே போடி அப்படிங்கிறியா? ஹாய் சொல்லு. ஹாய். டா அங்கே போய் நில்லுங்க, அங்கே போய் நில்லுங்க. போமா அப்பாடி. பனி நறுக்கி விடு. நில்லு தம்பி விஸ்வா, நில்லு நில்லு சாமி, அப்படி நில்லு. அவனுக்கு வேறு இழுப்ப பாரு. நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. இத அப்படியே எடிட் பண்ணிருவியா? யாவிச்சி
படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க விடுங்க. இங்கே தம்பி என்ன பண்ணுறான்? தம்பி இல்லை மச்சான், தளபதி மச்சான், தளபதி தளபதி சரணே போறப்ப வாங்கிக்கல, போறப்ப வாங்கினா இங்கேயும் உடச்சு போட்டு போயிடுவான். சரணே இங்கே ஆயா கூட உட்காந்துக்கிறியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இன்னொன்று சிச்சின்னா அது என்ன சிச்சி சொல்லு. மட்டன். நீ மட்டன் சாப்பிடவே இல்லை, சிக்கன் தானே சாப்பிட்ட? சிக்கனு மட்டனு எக்கு. மட்டன் சாப்பிட்ட. மட்டன் சாப்பிட்டியா நீ? சிக்கன் மட்டும் தானே சாப்பிட்ட. நான் என்னென்ன சாப்பிட்டேன் தெரியுமா? சிக்கன், மட்டன், குடல், முட்டை, சாப்பாடு, அப்புறம் மட்டன் குழம்பு. நான் மட்டும் தான் எல்லாமே சாப்பிட்டேனே. நீ வெறும் சிக்கன் மட்டும் தான் சாப்பிட்டேன். நான் நிறைய சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவளுக்கு வந்து மட்டன் சிக்கன் எதுன்னு தெரியாது. ஆனால் வந்து இப்போ நம்ம சிக்கன் வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் ரெண்டுமே எடுத்தோம் அப்படின்னா அது கண்டுபிடிச்சிட்றா. இது வந்து வேற கறி, இது வேற கறி அப்படின்னு சொல்லி, இது வேற சிச்சிமா, இது வேற சிச்சிமா அப்படின்னு சொல்லிடுறா. ஆனால் ஒன்று மட்டன் மட்டும் நம்ம வீட்டில் எடுத்து செஞ்சோம்னா அதை நல்லா சாப்பிட்றான். இப்படியே தான் பண்ணுறா. மட்டன் சாப்பிடவே மாட்டேங்கிறா. சிக்கன் சாப்பிட்டுக்கிறா நல்லா. பிராய்லராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி சாப்பிட்டுக்கிறா. ஆனால் மட்டன் சாப்பிடவே மாட்டேங்கிறா. 2 கறி எடுத்தோம்னா தெரிஞ்சு போயிடுது ஏதோ ஒன்று இது வேற கறியாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் மட்டன் மட்டும் எடுத்தோம் வீட்டில் எடுத்து செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டியா நீ? பார்த்துட்டீங்களா? ஆமா, எங்க அண்ணன் எடுத்துட்டு இருக்கிறாரு. நான் லபக்கு 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 லபக்குன்னு போட்டுட்டு இருக்கிறேன். ஆமா, இதோ குடல் கருப்புல தெரியுது. இது ஈரல். வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா எங்கள் பெரியப்பாவுக்கு மொட்டையடிச்சு காது குத்துறாங்க. அதனால போயிருந்தோம். ஸோ எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து காது சின்ன வயசுலேருந்து காது குத்தாமல் இருந்தனால சரி இப்போ பண்ணிடலாம், கெடா வெட்டணுன்ட்டு வேண்டியிருந்தாங்க. சரி அதோட இதுவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காது குத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் போகிறக்குள்ளாரையே அவங்க காது குத்திட்டாங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் குத்திட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து 8 மணிக்கு தான் கிளம்புறோம். ஸோ அதனால் காது குத்திட்டாங்க, மொட்டையும் அடிச்சிட்டாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பார்த்தோம் இந்த மாதிரி குத்திருந்தாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு. ஸோ இப்போ நாங்கள் யாரை பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் வந்து அவங்க யூடியூபர் தான். ஸோ அவங்க வந்து அவங்க யூடியூப் சேனல் வந்து டிரைவர் கப்பல் அவங்களோடது. ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து லாரி ஓட்டுறாங்க. ஸோ அவங்களே தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ கடைசியில் அவங்க வந்து எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களாக ஆகிட்டாங்க. எப்படின்னா எங்கள் பெரியம்மாவோட நாத்தனாரோட மகனும் மருமகளும் அவங்க.
ஸோ அவங்களையும் பார்த்தோம், மீட் பண்ணோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து எங்கள் பெரியப்பா காது குத்துனதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பின் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கள் தேசிகானா சொன்னா, அம்மா தாத்தாக்கு இப்போ காது குத்துறாங்க, சின்ன வயசில் காது குத்துலையா அப்படின்னு சொல்லி. அவரை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு குத்தாதனால இப்போ குத்துனாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.